உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கா? யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டாலோ இல்ல ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாலோ மனசுக்குள்ள வேணாம்னு தோணும், ஆனா வெளியே சரின்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் அந்த வேலையை நினைச்சு நீங்களே வருத்தப்படுவீங்க. இதுதான் பீப்புள் பிளீசிங்னு சொல்றோம். மத்தவங்க நம்மள தப்பா நினைப்பாங்களோங்கிற பயத்துல எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது உங்க நிம்மதியையும் நேரத்தையும் நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு சமம். மத்தவங்களை காயப்படுத்தாம அதே சமயம் உங்க சுயமரியாதை விட்டு கொடுக்காம எப்படி நோ சொல்றது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் 3 ஈஸி ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் யார்கிட்ட எப்படி சொல்லணுங்கிற எக்ஸாம்பிள் சொல்றேன். முதல் ஸ்டெப் அங்கீகரித்தல். அவங்க கேட்ட விஷயத்த மதிக்கிறீங்கன்னு முதல்ல காட்டுங்க. என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, அப்படி இல்லைன்னா இது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு ஆரம்பிங்க. ரெண்டாவது ஸ்டெப் தெளிவான முடிவு. இங்கதான் குழப்பம் இல்லாம இல்லைன்னு சொல்லணும். பாக்குறேன் ட்ரை பண்றேன்னு சொன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா எதிர்பார்ப்பாங்க. அது தப்பு. ஆனா இப்போ என்னால அதை செய்ய முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுங்க. ஸ்டெப் 3 மாற்று வழி. உங்களால வர முடியலனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலாம். வேற ஒருத்தர் வேணா நான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது நடைமுறை வாழ்க்கையில ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், யார்கிட்ட எப்படி சொல்றதுன்னு. இப்போ சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப சந்தோஷம்டா, ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் பர்சனல் வேலையில இருக்கேன், அதனால வர முடியாது, இன்னொரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணலாம், இப்படி சொல்லலாம். சப்போஸ் ஆஃபீஸ் வேலையில இருக்கும்போது யாராவது கூப்பிடுறாங்கன்னா, ஆஃபீஸ் வேலை விஷயமா கூப்பிடுறாங்கன்னா, கண்டிப்பா இந்த வேலையை நான் செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இப்போ கைவசம் இருக்கிற வேலையை முடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு, இதை நான் எடுத்தா 2 வேலையும் சொதப்பிடும், வேற யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்கலாமா, அப்படி சொல்லலாம். இதுவே சொந்தக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட எப்படி சொல்லலாம்? உங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க, ஆனா அன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதனால வர முடியாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்சு போன ஃபங்க்ஷனா இருந்தா இந்த ரீசனை சொல்லி அதனால அன்னைக்கு வர முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு சரின்னு சொல்ல உங்ககிட்ட நேரம் இருக்கும். உங்க நேரமும் நிம்மதியும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மனத்தேடல். நான் சுபஸ்ரீ.